தனியார் சேனல்ல போயிட்டு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அங்க போயிட்டு என்ன வந்து பூட்டிட்டாங்க, வெளியில வந்து போகக்கூடாது, ரூம்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. பூட்டுறவனை உன்னை தனியா போட்டு தான் பூட்டுவாங்க, உங்க கூட ஒரு 4 பேரையா போட்டு பூட்டுவாங்க. மக்களே என்னை அடைச்சு வச்சு ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்றாங்க. இந்த ஆளை பண்ற அளவுக்கு யாரு இருந்தாங்க? 1 லட்ச ரூபா கொடு, இல்லைன்னா உன்னை பத்தி நான் அவதூறுகள் பரப்பு. 1 லட்ச ரூபா பிளாக்மெயில் பண்ணிடுவார். அந்த நம்பர் நேராக போயிட்டு திவாகர் மேல, வாட்டர்மெலன் ஸ்டார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவரை தூக்கிருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ண வீடியோ வரைக்கும் நியூஸ் சேனல்ல வந்திருக்குது. அதையே நான் என்ன கைது பண்ணலன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டுருக்கேன். கைது செய்யப்படவில்லை. ஊடக நபர்கள் உண்மையான விஷயங்களை நீங்க பரப்பணும். மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாரு. இவர் ஏதாவது கன்சியூம் பண்ணிருக்காரா, இல்ல இவருக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூ இருக்கா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, முதல்ல அதை செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம சென்னையில கீழ்பாக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு, அநேகமா அங்க அனுப்பலாம். ஏன்னா வந்து சாதாரணமா இருக்கிற மனுஷனால இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பா ஒரு இல்யூஷன்ல வாழ முடியாது. விஜய் டிவிலையும் இதுதான் நடந்தது. மாகாப்பா அடிச்சிட்டார், அவர் அடிச்சிட்டார், இவர் அடிச்சிட்டார் சொல்லிட்டு விஜய் டிவியை கூட தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. எதுக்குமே இவர்கிட்ட ஆதாரமே கிடையாது. உட்கார வச்சு ஒரு புகழ் பாடணும். நீங்க வந்து சூர்யா சார் மாதிரி பண்றீங்க, நீங்க சிவாஜி கணேசன் சார் மாதிரி பண்றீங்க. ஆமாமா நான் பாத்தீங்கன்னா நல்லா தொட்டில போட்டு ஆட்டம்னா தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம தான் திவாகர். உண்மை கேள்விகளை கேட்டா நாலு கிடைச்சது பொன்னான வாய்ப்புங்க. விஜய் டிவில உருவானவங்க ஒருத்தங்களும் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ண ஒரே பைத்தியக்காரன் கோமாளின்னு சொல்லலாம். குக் வித் கோமாளி ஷோல எவ்வளோ நல்ல சான்ஸ், மூடிக்கிட்டு நல்லபடியா நடந்திருந்தா இன்னைக்கு நல்ல ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்கலாம். போயிட்டு இன்னொருத்தனை மிரட்டி 1 லட்ச ரூபா கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஆரோர் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட சதாம் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர் வந்துட்டாலே நான் வந்து திருப்பி உங்களை கூப்பிட்டுருவேன். ஏன்னா அவர் நம்ம கிட்ட வரமாட்டாரு. அதனாலதான் சரி நம்மளே பேசிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். என்னன்னா திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார், நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து திவாகரை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். நிறைய வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். திவாகரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். திருமணமானதுல இருந்து அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்களை மாடி இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ காவல்துறையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கும் வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டாரு. என்னை வந்து அரெஸ்ட் பண்ணல, சும்மா கூப்பிட்டு போய் விசாரிச்சுட்டு வந்து விட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போட்டாப்ல. ஆனால் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எதனால அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்றாரு திருப்பி அவர்? இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், சேனலுக்கு போவார், ஒரு பிரச்சனையை பண்ணுவார், பிரச்சனையை பண்ண அங்கே இருக்கிற கேமராவை போட்டு உடைப்பார். இதெல்லாம் பண்ணிட்டு அவரே கத்திக்கின்னு பயங்கரமாக ஒரு சீனை போட்டு எல்லாமே வந்து பிளான்டு தான். அதாவது இது சேனலோட பிளான் கிடையாது, இவரோட பிளான். இவருக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டோம்னா ஆமாம், இவருக்கு எதிராக அதாவது நீங்கள் வந்து இப்படிலாம் கோமாளித்தனமாக பண்ணுறீங்களேன்ற ஒரு கேள்வி நம்ம, அதாவது இவரை உட்கார வச்சு ஒரு புகழ் பாடணும். நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் சிவாஜி கணேசன் சார் மாதிரி பண்ணுறீங்க சொல்லிட்டான். ஆமாம்மா நான் பார்த்தீங்கன்னா எப்படியே இவருக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறதுனா, ஆனால் இப்போ வந்து மீடியாவில் பேசுகிறோம், அது வந்து நம்ம பேசக்கூடாது. நல்லா தொட்டிலில் போட்டு ஆட்டோம்னா தூங்குவோம். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் திவாகர். இவரை பற்றி கொஞ்சம் உண்மை கேள்விகளை கேட்டா, உண்மை கேள்விகளா இவருக்கு கோவம் வந்துடும். கோவப்பட்டவனே இவர் உள்ள இருக்கிற அன்னியன் வெளியே வந்துருவாரு, கேமரா போட்டு உடைப்பாரு, எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடந்திருக்குல்ல? நாங்க தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோமே, அவரை 5000 ரூபா கொடுத்து அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது முன்னாடியே காசு கொடுத்தாச்சு. நாங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கமா தான் எங்க இன்டர்வியூலே இருக்கோம். போதும் நிப்பாட்டுங்க, நீ பேமெண்ட் கொடுமா, நான் கிளம்புறேன், எல்லாம் அப்படியே ரெக்கார்டிங்கோட இருக்குது இவர் பேசினது. அதுக்கப்புறம் போயிட்டு பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் போனை போட்டு மறுபடியும் கால் பண்ணி சொல்றாரு, அந்த பையன் இவர்கிட்ட ஷோ ப்ரொடியூசர் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணி சொல்றாரு, அந்த பையன் பேசுனது சரியில்லை, அந்த பையன் பேசுனதெல்லாம் கட் பண்ணிடு, நான் பேசுனது மட்டுமே நீ போடு. அவர் சொல்றாரு, அவர் ஒன்றும் தப்பா பேசலையேங்க, நான் பேசினா தானே நம்ம வந்து அவர் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கிறாரு, சரியோ தப்போ கீழே மக்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லட்டும் சொன்னதுக்கு ரொம்ப டென்ஷனாகி ஃபோன்லேயே கட் பண்ணுறாரு. அந்த ரெக்கார்டிங் கூட இருக்குது, அந்த ரெக்கார்டிங் கூட போட்டிருக்கோம். அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே பெரிய சேனல்னு தெரிஞ்சவனே, உதாரணத்துக்கு ஒரு பெரிய சேனலில் முதல்ல ஒரு பிரச்சனை பண்ணார், அங்கேயும் போலீஸை கால் பண்ணி கூப்பிட்டு ஒரு பெரிய இஷ்யூ பண்ணி, இது எல்லாமே அவர் ஃபேமுக்காக தான், நாட்டு நல்லதுக்காகலாம் அவர் ஜெயிலுக்கு போகல. எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணி அவரோட ஃபேமை வளர்த்துக்கணும்னு சொல்லி அடிக்கடி போலீஸை கூப்பிட்டுருவாரு. ஏன்னா ஃபோனில் ஃப்ரீ இல்லை, 100 கால் பண்ணால் அடிச்சிடுவார். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் பார்க்கலாம், ஹலோ போலீஸ் ஸ்டேஷனான்னு ஒரு வாய்ஸ் இருக்கும்.
ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க பண்றாங்க. இந்த ஆளை பண்ற அளவுக்கு யாரு இந்த ஆளு? ஒரு மீடியா சேனல் நடத்துறவங்களுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு உள்ள பூட்டி வச்சு மிரட்டல் தருவது தான் வேலையா? இவங்கெல்லாம் யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் விடுங்க. விஜய் டிவிக்கு என்ன நடந்தது? விஜய் டிவிலையும் இதுதான் நடந்தது. மாகாப்பா அடிச்சிட்டார், அவர் அடிச்சிட்டார், இவர் அடிச்சிட்டார் சொல்லிட்டு இவர் விஜய் டிவியை கூட தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணார். அப்போ என்ன பண்ணார்? பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துட்டார். அங்கே வந்துட்டு ஐயோ நாச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க. எதுக்குமே இவர்கிட்ட ஆதாரமே கிடையாது. அதுதான் எண்ட் ஆஃப் தி என்ன சொல்றோம்னா, என்னை அப்படி பேசிட்டாங்க, என்னை தரைக்குறைவா பேசிட்டாங்க, என்னை வந்து வார்த்தை விட்டாங்க. என்ன சொன்னாருன்னா, இல்லம்மா அது வந்து இடத்தின் நேரம் கருதி என்னால் அது சொல்ல முடியலம்மா, என்னாலே நடந்திருந்தா தானங்க சொல்றதுக்கு. இவர் வந்து ஒரு இல்யூஷன்ல வாழ்றாருங்க. அதாவது என்னை இவங்க சொல்லிட்டாங்க சொல்லி, அதாவது ஒரு 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 மனநிலை இருக்குது, ஒரு மென்டல் எஃபெக்ட் ஆகும், இல்யூஷன் ஆகிடும். அது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்க வேற ஏதோ சொல்லியிருப்பாங்க, இவங்க இது ஏதோ இவங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் ஓடி என்னை அடிச்சிட்டாங்க திட்டாங்கன்ற ஒரு மனநிலைக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மென்டல் இஷ்யூ தான். அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இவர் மாட்டின்னு இருக்கிறாரா இல்லையான்றதும் கேள்விக்குறி தான். அந்த மாதிரி ஒரு மனுஷன்தான் திவாகர். இந்த மாதிரி பிரச்சனைகளில் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயமும் பண்ணுவார். போயிட்டு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அங்கே விஷயமே இருக்காது. கம்ப்ளைண்ட்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்கணும், லீகல் ப்ரூஃப் இருந்ததுனா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த அதிகாரிங்க கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வாங்காத பட்சத்தில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுமே, நான் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேனே சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அதிகாரி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. ஒன்று இவரே நினைச்சுன்னு இருக்கிறாரு, நான் வந்து சட்டம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன். முதல்ல வந்து இவர் படித்த படிப்புக்கே இவர் வேலை இல்லாமல் தான் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் டாக்டர்னு சொல்லி இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணி இந்த உலக நாட்டிலே யாரும் பார்த்தது கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, உலக நாட்டிலே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரே ஜன்மம் யாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பிபிடி டாக்டர். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு நபரை தனியார் சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு. உள்ள எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, அது வந்து கேஃபேட்டேரியா. அது அங்கே போயிட்டு என்னை வந்து பூட்டிட்டாங்க. டேய், பூட்டுறவனை உன்னை தனியாக போட்டு தான் பூட்டுவாங்க, உன் கூட ஒரு 4 பேரையா போட்டு பூட்டுவாங்க. ஆனால் பூட்டு நாட்களும் கூட தான் இருக்காங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், பக்கத்துல தான் இருக்காங்க. நீ என்னதான் அவங்க தள்ளி விட்டுருக்காரு, கேமரா போட்டு உடைச்சிருக்காரு, இது பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 சேனல்ல போயிட்டு ஒரு கேமரா உடைச்சிருக்காருங்க, இன்க்ளூடிங் எங்க இன்டர்வியூலையும் கேமரா பிடிச்சி தள்ளி விட்டாரு, எல்லா சம்பவமும் பண்ணியிருக்காரு. அதோட மதிப்பு என்ன ஏது, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதாவது பட்டன் வச்ச ஃபோனை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேசிக் செட்டை வாங்கி அந்த கேமராலேயே வீடியோ போட்டு அந்த கோமாளித்தனத்துக்கு கிடைச்ச ஃபாலோவரால் உருவானது தான் திவாகர். கேமரானா எப்படி தெரியும்? கேமரா அதாவது 2 லட்ச ரூபா கேமரான்றத நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஆட சும்மா இருமா போய் சொல்லாதமானுவார். இந்த பொட்டி போய் 2 லட்சமா கேட்குற ஆள் தான் திவாகர். அந்த ஆளுக்கு கேமரா பற்றி தெரியாது, தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். நம்மளுக்கு தான் நஷ்டம். அது தள்ளி விட்டது போதான்னு சொல்லிட்டு 5000 ரூபா கொடுணுமா இன்டர்வியூக்கு. இப்போ 10000 ரூபா 15000 ரூபா வாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பிக் பாஸ் போயிட்டு வந்தார்ல இருக்கும். சமூகம் பெரிய இடம். அதனால தான் சமூகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சேனலுக்கு மேலே கம்ப்ளைண்ட் என்னென்னவோ எல்லாம் நிறைய பிரச்சனை ஓடி இருக்குது. போயிட்டு ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, இல்லைனா உன்னை பற்றி நான் அவதூறுகள் பரப்புவேன். ஏன்னா இவர் வந்து பெரிய இவர் இல்லை, இவர் அவதூறுகள் இவர் பரப்புவாரா? டேய், உன்னை பற்றின அவதூறுகளாலே உனக்கு பதில் சொல்ல தெரியாது, நீ வேற போய் அவதூறு பரப்புன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அந்த நபர் நேராக போயிட்டு திவாகர் மேலே, வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவரை தூக்கியிருக்கிறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ண வீடியோ வரைக்கும் நியூஸ் சேனலில் வந்திருக்குது, சேட்டலைட் சேனலில். அதையே நான் என்னை கைது பண்ணலன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருக்காப்புல. எனக்கு கைதெல்லாம் பண்ணல, சும்மா கூப்பிட்டு போயிட்டு என்ன எதுன்னு கேட்டு, காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா சார், வாங்க டீ பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன், இல்லை புற வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஓரமாக உட்கார வச்சு ஊட்டி விட்டு அனுப்பியிருப்பாங்க. மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு. அதாவது இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாரு, இவர் ஏதாவது கன்சியூம் பண்ணியிருக்காரா, இல்லை இவருக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூ இருக்கா, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, முதல்ல அதை செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்க எடுத்தா ஒரு ஆதங்கமா கத்தி, அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, சரியா பேசுறோமோ இல்லையோ கத்தி பேசணும்னா நம்ம வந்து சரின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையோட
எதை பேசினாலும் கத்தி பேசிடணும், சவுண்டா பேசிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மீடியா இருக்கு, இல்ல யாரோ ஒரு தனிநபர் இருக்காங்க, நம்ம கையில ஒரு போன் இருக்கு, நம்ம வீடியோ போட்டா மக்கள் பாக்குறாங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டே எங்க வந்து நிக்கிறோம் பாருங்களேன், மக்கள் பாக்குறாங்க, மக்கள் இது பண்றாங்க, அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே நம்ம அங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு எந்த அதை பத்தி பேசினாலும். அதாவது இப்போ மீடியா சேனல்கள், யூடியூப் சேனல்கள் எவ்வளவோ பரவாயில்ல, இந்த மாதிரி கோமாளிகளை உண்மை முகத்தை காட்டிடுறாங்க. திறமைசாலிகளை எடுத்துன்னு வந்து திரைப்படம் வரைக்கும் எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் தான் இன்னும் தெளிவாகணும். என்ன தெளிவாகனா, இந்த மாதிரி கோமாளிகள் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் நம்ம முதல்ல தெளிவாயிடணும். நம்ம முதல்ல தெளிவாயிட்டோம்னா, நல்ல பாருங்க 3 மாதம் ஆளை காணோம். கரெக்டா இல்ல, விஜய் டிவில கடைசியா மாகாபா அவரோட பிரச்சனைக்கு அப்புறம் திவாகரை காணோம். 3 மாசம் காணோம். அவள்தான் திவாகர் முடிஞ்சிச்சுன்ற போது தான் போயிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த வீடியோ போட்டாரு. போட்ட உடனே திவாகர் மேல அரெஸ்ட்னு சொல்லி அடுத்த வீடியோ. இல்ல, அவர் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏதோ ஒரு மூலியமா மக்களுக்கு பப்ளிசிட்டி அப்படின்றதுக்காகவே தான் இதை வந்து கண்டினியூட்டா பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி. பப்ளிசிட்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி இருந்துன்னே இருக்கணும், அந்த பப்ளிசிட்டியை வச்சு சம்பாரிச்சுன்னே இருக்கணும். ஏன்னா இப்ப இதை வச்சு ஒரு 2-3 பேர் இன்டர்வியூ வைப்பான். ஆமா, அந்த ஒரு மாசம் ஓட்டலாம். ஒரு மாசம் அந்த இன்டர்வியூல ஒருத்தர் கேமரா உடைச்சோம்னா அதுக்கு எடுத்து அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டலாம். இந்த மாதிரி தான் திவாகரோட பொழப்பே ஓடின்னு இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா கிளீனிங் நடக்கலையான்னு தெரியல. திவாகர் பயங்கர பிஸியா இருக்கிறது இப்போ மீடியால தான். ஆனா எந்த அளவுக்கு ஒரு கோமாளின்றத நேற்று போட்ட வீடியோவில் தான் நான் பார்த்தேன். அரெஸ்ட் பண்ண வீடியோ சேனல் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வேனில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஒரு போலீஸ், இந்த பக்கம் ஒரு போலீஸ், நடுவில் திவாகர். இந்த வீடியோ எல்லாமே பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் கூட என்னை வந்து அரெஸ்ட் பண்ணலை, அதாவது இந்த யூடியூப் சேனல்கள்லாம் வந்து ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க, டேய் நீ பைத்தியமா இல்லை நாங்கள் பைத்தியமாடா, ஒரே கேள்வி தானே வருது. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிறத விட நம்மளை பைத்தியக்காரன் ஆகிறான்னு சொல்லலாம் திவாகர். அதனால் வந்து திவாகர் வந்து இன்னும் மேலே மேலே எத்தனை கேஸெல்லாம் அந்த ஆளுக்கு சாதாரணங்க. நம்மளே ஒரு கேஸை பற்றி பேசியிருக்கோம்ல. திவாகர் பிக் பாஸ்ல இருக்கும்போது மொத்த ஜாதகம் வந்து ஒன்றும்ல, ஃபேமிலி கல்யாணம் ஆனது எல்லாத்தையும் நோண்டணும் இல்லையா. ஒரு கேஸ் வேறு இருக்குது மதுரையில் சொல்லி கூட நம்ம நிறைய விஷயங்களை எடுத்தோம். அதனால் வந்து இந்த கேஸெல்லாம் ஒன்றுமே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து மெடிக்கல் செக்கப் தான் இதில் வந்து என்ன ரிசல்ட் வந்தது அது யாரும் இன்னும் வெளியிடல. வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது எதுக்காக பண்ணாங்க, இல்ல மனுஷன் எப்படிப்பட்டவரு, அவரை வெளியே வைக்கலாமா இல்ல உள்ள போட்டு பூட்டி வைக்கணுமா, எல்லாமே அதனால தெரிய வரும். இல்லைங்க அவரை வெளியே, அதாவது நம்ம சென்னையில கீழ்பாக்குன்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க, அநேகமா அங்க அனுப்பலாம் தேவைப்பட்டால். ஏன்னா மெடிக்கல் செக்அப்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டு போயிருக்கலாம். ஏன்னா வந்து சாதாரணமா இருக்கிற மனுஷனால இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பா ஒரு இல்யூஷன்ல வாழ முடியாது. அதாவது நடக்காதது நடந்த மாதிரியும். அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு ரூம்ல, திடீர்னு எனக்கு வந்து நீங்கள் என்ன ரூமில் பூட்டி வச்சுட்டு என்ன கேமரா முன்னாடி உட்கார வச்சிட்டிங்கன்னு நான் நினச்சேன்னா, அப்போ நான் எனக்கு வந்து ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷர் தானே. அதனால தான் மெடிக்கல் செக்கப்பே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து சினிமாலேயும் யாரும் பெரிய அளவில் கூப்பிட்றது இல்லை. அப்போ அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா, இன்டர்வியூ யாரும் பெருசாக கூப்பிட மாட்டாங்க. கருப்பு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, கருப்பு படத்தில் இவர் சீனை கட் பண்ணிட்டாங்க தெரியுமா. அதில் கருப்பு படத்தில் இவர் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுன்னு மாதிரி ஒரு சீனும், சூர்யா சார் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுன்னு சீனும் அப்படியே சூர்யா சார் காட்டுற மாதிரி அந்த சீன் வர வேண்டியது. ஆனால் இவர் மேலே இருந்த அவதூறுகள், இவரோட சேஷ்டைகள் படத்தோட டைரக்டர் பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தாரு. இவன் வச்சு இந்த சீன் வந்து படம் ஹிட் ஆயிட்டா, அதாவது நான் டைரக்ட் பண்ண இத்தனை மாசங்கள் டைரக்ட் பண்ணது வீணா போயிடும். இவன் ஒரே வார்த்தை மைக்க பிடிச்சிட்டு சொல்லிடுவான், நான் வந்த ஒரு சீனால் தானே நீ கலெக்ஷனை பார்த்த. அதாவது சூர்யா சார் நடிச்சதை மறைச்சிருவான், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணதை மறைச்சிருவான், டைரக்டர் எடிட் எல்லாத்தையும் விட்டுருவான். ஒரே சீன் தாமா, நான் அந்த சீன்ல நான் வந்ததால தான் அந்த படத்துல என்ன கிளாப்ஸ் தெரியுமா, ஐயோயோ அப்படின்னு போல. அதனால ஆர்ஜே பாலாஜி சாரா என்ன பண்ணான்னா, தயவு செஞ்சு அந்த சீனை எடுத்துருப்பா, அதுக்கான செலவு கூட நானே கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. சினிமாலையும் பெரிதளவில் யாரும் கூப்பிடுறது இல்லை. ஒரு தனியார் நிகழ்ச்சி, அதாவது இப்போ விஜய் டிவில இருக்க இந்த பிக் பாஸ்ல வந்தவங்க ஏதோ ஒரு முறையில எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி. உண்மையாவே அந்த ஆளுக்கு கிடைச்சது பொன்னான வாய்ப்புங்க விஜய் டிவி. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரே வந்து விஜய் டிவில போயிட்டு தான் ஹீரோவை இன்னைக்கு டாப்ல நிற்கிறாரு. விஜய் டிவில உருவானவங்க ஒருத்தவங்களும் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க,
அந்த பிளாட்ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ண ஒரே பைத்தியக்காரன் கோமாளின்னு சொல்லலாம். அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு சொல்லி அவன் ஏங்கிட்டு இருக்கிறான். கரெக்டா இல்லையா? அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல பிக் பாஸ்க்குள்ள போன உடனே பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தா போல அங்கேயும் சர்ச்சைக்கு உள்ளை. அங்கிருந்து வெளியே வந்த உடனே விஜய் டிவியில நிகழ்ச்சிகள் கொடுக்குறாங்க. அந்த விஜய் டிவி எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. மறுபடியும் நிகழ்ச்சிகளுக்கு நிறைய ப்ரோக்ராமுக்கு அவரை வந்து கண்டக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்ணி அங்கேயும் ஒரு பிரச்சனை. குக் வித் கோமாளி ஷோல எவ்வளோ நல்ல சான்ஸு மூடிக்கிட்டு போயிட்டு நல்லபடியாக நடந்திருந்தா இன்னைக்கு நல்ல ஒரு பேமெண்ட்டை வாங்கியிருக்கலாம். போயிட்டு இன்னொருத்தனை மிரட்டி 1 லட்ச ரூபா கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காருல்ல. இல்ல இப்ப அதுவே வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டது. எங்கேயுமே கூப்பிடுறது இல்ல. படம் இது யூடியூப் சேனலோ இல்ல இந்த மாதிரி டிவி ஷோவோ இல்ல வெளியேவாச்சும் சும்மாவாச்சும் ஒரு கடை திறப்பு விழா கூப்பிடுவாங்க. அதுவும் கூப்பிடுற மாதிரி தெரியல. இப்ப அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கும்போது தனியா வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மாதிரி வீடியோ பண்ணி போடும்போது எண்ட் ஆஃப் த டே யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்றதையே ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிரும்ல. இப்போ மென்டலி ப்ரெஷர் ஆயிடுது அவருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரு ஃபேமா இருந்துட்டோம். டக்குன்னு இப்படி இவ்வளவு இருந்த ஒரு மனுஷனை டக்குன்னு இறக்கி கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்கல்ல. அதாவது திறமையை காட்டி வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறவனோருக்கு தோல்வி அவ்வளோ சீக்கிரம் வராது. கோமாளித்தனத்தை காட்டி வெற்றியை காண்பறவன் 10 நிமிஷம் தான் அவனோட வெற்றியே. அதுக்கு மேலே அவனால் நீடிக்க முடியாது. பிக் பாஸில் போயும் சக்ஸஸ் இல்லை. உள்ள அந்த விஜய் டிவியில் கொடுத்த ஷோ ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கூட உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. எதையுமே உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. இதுதான் உன்னோட ரியாலிட்டி. புரியுதா? இந்த கோமாளித்தனத்தின் ரியாலிட்டி எவ்வளோதான். இப்போது விஜய் டிவி இந்த வேலை பார்த்தா போல வேற எந்த சேனலில் இவரை கூப்பிட்டு எந்த ஷோ பண்ண சொல்லுவாங்க? அங்கேயும் போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரு. என்ன நியாயம்? என்ன நிச்சயமாக யாருக்கும் கேரண்டி கிடையாது. அதனால இந்த ஆளை கம்ப்ளீட்டாக மீடியா ஃபீல்டே, சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி, சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரியும் சரி, அப்படியே குப்பையை தள்ளுற மாதிரி பெருக்கி ஓரமாக தள்ளிட்டாங்க. இதுதான் உண்மை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.